சார் டெலிகாலிங்ல ஒரே ப்ராப்ளமா இருக்குங்க சார். என்ன ப்ராப்ளம்? சார் இப்போ நிறைய கால்ஸ் வரதுனால நிறைய அப்பாயின்மெண்ட் புக் ஆகுது சார். ஒரு நாளைக்கு நம்ம 3 அப்பாயின்மெண்ட் தான் சார் கொடுக்க முடியுது. இவ்வளோ கால்ஸ் பெண்டிங்ல இருக்குங்க சார். இவ்வளோ கால் பெண்டிங்ல இருக்கா? திருப்பி உங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னீங்களா அடுத்த டேட்ல வர சொல்லி? சார் சொல்லியிருக்கோம் சார். மறுபடியும் அடுத்த தடவை தள்ளி போயிட்டு இருக்குன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சார், கிளைண்ட்ஸ் எல்லாரும். மக்களே யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேருக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா வந்தவங்களுக்கு தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், தெளிவான முறையில் பிசினஸ் பிளான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் தான் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணி என்னைய தான் பார்க்க வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு சேல்ஸ் டீமை வச்சு பேச வைக்க முடியும், என்னோட மேனேஜரை வச்சு பேச வைக்க முடியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 பிரான்ச் வரையும் நானே டைரக்டா டீலிங்ல இறங்குறதுனால எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படுறதுனால இது கொஞ்சம் தள்ளி போகுது சூழ்நிலை. இவ்வளவு அப்பாயின்மெண்ட் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் மேலும் அதோட கால்ஸும் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மேல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து கால் பண்றவங்க என்ன டைம் உடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் வருத்தப்படுறீங்களா? அதனால எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மக்களை தேடி மக்களுக்காக ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். அது எங்க எப்படி என்னன்றத அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா ரிவீல் பண்றேன். நன்றி, வணக்கம்.